இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் வாரியார் பொன்மொழிகள், அதாவது கிருபானந்த வாரியாரோட பொன்மொழிகளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முருகப்பெருமானை நம்பி சரணடைந்தால் வெற்றி உனக்கே. மண்ணில் இட்ட ஒரு நெல் பல நூறாக பெருகுவது போல செய்த செயலின் பலனும் ஒன்றுக்கு பலவாக திரும்ப வரும். உருவத்தில் மனிதனாகவும் உள்ளத்தில் விலங்காகவும் இருக்காதே. கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளத்தையே கடவுள் விரும்புகிறார். கூட்டு பிரார்த்தனைக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். எப்போதும் கடவுளை நினை. இயலாவிட்டால் சாப்பிடும் போதாவது நினை. உலகமே கடவுளின் சன்னதி, அதில் நாம் வாழ்கிறோம். பக்தர்களுக்கு அருள் புரிய பலவித வடிவங்களில் கடவுள் தோன்றுகிறார். பிறர் உழைப்பில் கிடைக்கும் பால் சோற்றை விட சுய உழைப்பில் கிடைக்கும் தண்ணீரும் சோறும் உயர்வானது. ஆறுமுகனின் திருவடிகளை சரணடைந்தால் மனதில் ஆறுதல் நிலைக்கும். முதுமைக்கு தேவையானதை இளமையில் தேடு. கடவுள் நமக்கு செய்வது அத்தனையும் அருள்தான். அறிவு ஒன்றே ஒருவரை உயர்த்தும். பொறுமை கடலினும் பெரியது. பொறுமையுடன் செயல்பட்டால் புகழ் பெறலாம். நாம் வாழும் கலியுகத்தில் பக்தி செய்தாலே முக்தி கிடைத்துவிடும். இன்னைக்கு வாரியாரோட பொன்மொழிகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா, பாய்.